அக்காட்ட சொல்லிடாதடா. எது? கேர்ள்ஸு டான்ஸு பார்ட்டி. நானும் அதுவும் சொதப்ப மாட்டேன், நீங்களும் அதுவும் சொதப்பாமல் இருந்தீங்கன்னா நான் எப்படிடா சொதப்புவேன்? எங்கள் அக்கா நான் எது சொன்னாலும் நம்பும். உங்களையே காமிச்சு நல்லவன்னு சொன்னேன். சரி சரி சரி, கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சுல. லேட் ஆயிடுச்சு. நான் எம்டியோட ஆம்பூர் கிளம்புறேன். நீ வண்டி எடுத்துட்டு வந்து. ஓகே, ஜாக்கிரதை. என்ன இந்தியாவிலேயே ஒரே மாநிலம். ஏய் சேனலை மாத்துங்கடா, அவங்க தானே இருக்கா. மூடுறா, நீ பேச. மச்சி நீ மியூட் பண்ண, அவளுக்கு நான் வாய்ஸ் தரேன். வணக்கம். இதுவரை கர்நாடகா கூட தராத தண்ணியை என் நண்பன் சுகன் இன்னைக்கு எல்லாருக்கும் தண்ணி தந்துருக்க. சுகன் இல்லை, சுபமாமா வாழ்க. அங்கே ஒரு சம படம் வச்சு. என்ன சம படம்? சரியான மொக்க படம். நைட்டு ஃபுல்லாக குடிச்சா காலையில் தானே எல்லாத்தையும் மாற்றுவாங்களா? நான்லாம் ஒரு ஃபுல் அடிச்சுட்டு காலங்காலத்தில் வேலைக்கு போயிருக்கேன். இது ஒரு 3 படம் எடுத்துருக்கேன் அந்த படத்தை டேரக்டர். சரியான வேஸ்ட் பண்ற பாப்பா. இப்ப பாரு, டபுளாக்கு எதுக்கு குடிக்க வந்துருக்கோம்? கமான் சூப்பர் மச்சி. அங்கே தானே பார்த்துட்டு இருந்தீங்க? இல்லடா, அதை விட இது சூப்பர் படமா இருந்துச்சு, அதான். டே ப்ளீஸ்டா ஒரே வாடா. டே சுகன், டபுளாக்கு எதுக்கு குடிக்க வந்துருக்கோம்? இன்னைக்கு எங்க வீட்டுல ஆயிரம் அப்படியா? எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். கிடைச்சதுன்னா என்ன பண்ற? சுகன், நானும் பிரியா லவ் பண்றோம், தெரியும்ல? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். தர்ஷன் விளையாடாத. அடக்கு என்னக்கா இது சைடு ஸ்டெப் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. மெயின் மேட்டர் சரக்கு அடிக்கும் போது இவ்வளவு நேரம் என் கூட பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தேன். கல்பனா, இங்க உட்கார். நான் கூட எப்பவும் போல தானே பழகுறேன். நீ என்ன தப்பா நினைச்சாதுன்னா? கனா வாழ்க்கையில் எதை வேணா அடைக்கிடலாம், ஆனால் இதை மட்டும் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ இதை மட்டும் அடைக்கிட்டேன்னு வை, உன்னால வாழ்க்கையில் எதை வேணாலும் அடக்க முடியும். ஏய் போடா. சாரிடா, லைட்டா ஹை அடிச்சா அதான். அதுக்காக நீ நான் அவாய்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். வாழ்க்கைன்னா என்னங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஹிமாலயாஸ் போயிருக்கியா நீனு? சிவனுக்கு ஏன் நெற்றிக் கண் இருக்குன்னு தெரியுமா? நான் சொல்லி தரவா? சுகன். ஹாய் பேபி. பேபி. அவனை பார்க்க அப்படியே நம்ம சுகன் மாதிரியே இருக்கான்ல. இனிமே மூஞ்சில முழுக்காத. பிரேகா. லாடி. ஓப்பன் கங்மன் ஸ்டைல். மச்சே, அப்படியே பெங்களூர் போயிட்டு ஜாலியா பாடி பண்ணலாமா? அப்போ ஷோரூம் ஓப்பனிங் வேலையெல்லாம் யார் பாப்பா? கனவு பண்ணலாம். அப்படியே அந்த வேலை ஜில்ல 2 பேர் வாங்கி அப்படியே ஜாலியாக அடிச்சுன்னு டிரைவிங்ல தண்ணி போட்டான், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆம்பூர்ல போய் பார்த்துக்கலாம். மச்சே, லாங் டிரைவ், சில் பியர், ராஜா சார் சாங், லைஃப் சான்ஸே இல்லை. ஏய் நிறுத்துடா. பொண்ணு இருக்குடா. எது பிரச்சனை நினைக்கிறேன், பொண்ணு தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் நிறுத்துடா. பாசம் போச்சு. எது பிரச்சனை? ஏய் இன்னைக்கு ஒரு வண்டி உடைக்கிற பாரு. ஏறடா ஏறடா இங்க. சாரி சார், தெரியாம சார். அவசரமா கலந்துட்டீங்க. அவினாஷ், என்ன நடந்தாலும் கீழ இறங்காத, நான் பாத்துக்கிறேன் சார். காசு சொன்னா இன்சூரன்ஸ் சார். ஏய் இன்சூரன்ஸ்டா. விட்டுடா பேச்சு, வண்டிடா. யார் மேல ஏய் சாவச்சுடா. ஏய் வண்டிடா டேய். சார் வண்டிடா அவினாஷ். இறங்கி ஓடிடு. ஏய் ஓடிடா டேய். எங்க ஓடுறீ? அவினாஷ் ஓடிடு. இட்சி நீ பாட்டு போயிட்டே இருப்பியா? ஓடிடலாம் பாத்தியா? ஏய் வெல்ல வாடா. வாடான்ற அடிங்கற நினைச்சே போடா. என்ன இது வந்து போறீங்க? போடா. ஏய் அம்மா உட்காருடா. ஏய் போடா. சார் தேங்க்யூ சார், எங்க வீட்டு போனே தூக்கிட்டாங்க. 10 ரூபா கொடுத்து. சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார். பை பை. வரேன் சார். அசால்ட்டா பொண்ணு தூக்குறானே. வர வர பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லை. தோட்டா உன்ன மாதிரி பசங்களை எல்லா பொண்ணுங்களையும் உஷார் பண்ணிட்டா நாங்களாம் என்ன பண்ணுறது? தூக்கி தான் ஆகணும். டேய் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? வர வர பொண்ணுங்களை வெளியே அனுப்புறக்கே பயமா இருக்கு. நாடு எங்கே போயிட்டு இருக்கேன்.
ஓகே கேர்ள்ஸ் see you in the evening bye பாய். அரசு எப்படிடா ரிசப்ஷனுக்கு வந்திருக்க மாடல்ஸ் எக்ஸ்ட்ரா பீசஸ் மாமா. எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொல்லும்போது ஏன்டா மாமான்னு சொல்ற ஒரு மாதிரியா இருக்குடா எக்ஸ்ட்ரா பீசஸ். ஓகே ஆமா சுகன் எங்கடா ஐயோ அவ கண்ணில் இந்த பொண்ணுக்கு மாட்ட கூடாது. ஏய் ரெண்டு நாள் ஓப்பனிங் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா. I'm Mr. Lover, girl. Mr. Lover. ஹாய். I'm Mr. Lover. She call me Mr. Bombastic, tell me fantastic. Touch me on me back, she says. என்ன மாமா பெங்களூர்ல இருந்து மாடல்ஸ் வராங்கன்னு சொன்னீங்க, இவ்வளோ கேவலமா இருக்கு? உண்மையிலேயே பிடிக்கலையடா ஐயா வா மொக்கையா இருக்கு. அவாடா பொண்ணுங்கெல்லாம் தப்பிச்சிச்சுப்பா என்னால நம்ப முடியலையே. ஏய் நிஜமாவே நல்லா இல்லடா. அதை விடுங்கப்பா நாளைக்கு நம்ம வரதராஜன் சார் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக நம் டிவிலேருந்து ஒரு டீம் வராங்க அவங்களுக்கு ரூம் போட்டுருங்க ஹலோ எல்லா வேலையும் நானே பண்ணா நீங்க என்ன பண்றீங்க? ஹே ஐ மேனேஜரியா அது இன்னைக்கு எங்க அக்கா வந்த நேரம், நீங்க மேனேஜரா இருக்கீங்க, அது எப்போ மனசுல இருக்கட்டும். ஏன் சாமி எதுக்கெல்லாம் அக்கா இழுக்கிறதுன்னு ஒரு விவசாய இல்லை நானே பார்த்துக்கிறேன் கையெடு கையெடு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. நார்மலா நீ பேசவே மாட்டியா? அது அப்புறம் உனக்கு மட்டும் பொண்ணுங்களை பார்த்தோம் இல்லை வருது. ப்ளீஸ் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ. இதையாச்சும் உஷார் பண்ணிக்கிறேனே. டேய் உன் லைஃப் மேல உன்னை விட எனக்கு அக்கறை ஜாஸ்திடா. வேற நல்ல பொண்ணா பார்க்கலாம் மச்சான். எனக்கு பிடிச்சிருக்கே மச்சான். ஐ லவ் ஹர். அவ இல்லாம என்னாலாம் வாழவே முடியாது. ப்ளீஸ் தயவு செய்து ஹெல்ப் பண்ணு. பண்ணி தொலைறேன். மூணுல எந்த பொண்ணு? 3. எலும்பு துண்டை நாய் பார்க்குற மாதிரி பார்க்காதடா. சுமாரா இருக்கிறதே எப்படி பார்த்தனா ஒரு சீன் காட்டுவாளுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பார்த்து. அவ்வளோ ரிலாக்ஸ்லடா. கொஞ்சம் கொஞ்சம் சரி பார்த்த வரைக்கும் போதும். அவ்வளோ கொஞ்ச நேரம் கண்டுக்காம இரு. அப்புறம் உஷாராகும். சொல்கிறத செய்டா. நான் மலஹாலின்ற ஃபீல் அவளுக்கு வந்தாதான் உனக்கு செட் ஆகும். ஏன்னா நீ அப்படி சரி பாரு. அவள் பார்க்குறப்ப அவ்வளோ தூரம் மற்ற எல்லாரையும் பாரு. அப்படியே ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிட்டு உன்னை பார்க்காத மாதிரி பார்ப்பா பாரு. ஆமா மச்சி. கண்டுக்காது. ஓகே ரூம்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குதா? ஆமா நாளைக்கு வரதன் சாருக்கு போத்துற ஷாலு அப்புறம் பொக்கே பேண்டு இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. வெள்ளூர்லேருந்து 4 டிராக்டர் எடுத்துருந்தாங்களே, அதை ஃபாலோ பண்ணிங்களா? வெள்ளூர்லேருந்து டிராக்டரா? ஏன்னா பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க. எல்லா வேலையும் வந்தால் பார்த்தாருமா. நாளைக்கு காலை துணிக்கிறார் வரதராஜன். 9லேருந்து 10. சரி போங்க எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ் ஐ வில் பி பேக். I'll be back in a minute. Okay. டேய் அவ கோச்சிட்டு போறா. அதெல்லாம் இல்லை. அவள் பாத்ரூம் போயிட்டு மேக்கப் போட்டு ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டு இங்கே தான் வருவா. பாரு எப்படா? நன்றாக பார். என்னையா யாருன்னு தெரியவில்லை. டேய் அவ என்கிட்ட தான் வரா. என் வேலை முடிஞ்சுதுடா. விஷயம் ஹாப்பி மேரிட் லைஃப் என்ஜாய் பண்ணு. Hey, nice shirt. அவன் ஏன் ரேஞ்சில் மச்சே, அவன் உனக்கு தான் லூசி பிள்ளை பயந்துட்டியா? மாமா அந்த டிராக்டர்லாம் வந்துடும். ஃபோன் எடுக்க மாட்டானுங்களே. Especially for herbal. உங்கள் யார்கிட்ட நம்பர் வாங்கினானா சுகன்? இல்லையே. சும்மா சொல்லுங்கம்மா, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். டைம் இல்லைம்மா, சீக்கிரம் சொல்லுங்கள். ஆமா. ஃபோனை கொடுங்க. டேய் சீக்கிரம்டா. பா மச்சான் நேத்து பாயா வேலையை காட்டி. டேய் எவ்வளவு நேரம்டா பாத்ரூம்ல? ஏய் நாங்களாம் உங்களை மாதிரி கிடையாதுடா. நாங்கள் பாத்ரூம் போகிறக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நீ பேச மாட்டே. இப்படி ஆல்ஃபபெட்டில் கேர்ள் ஃபோன் வச்சிருந்தா நான் கூட அப்படிதான் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவேன். யார் எஸ் பண்ணு? மாமாடா. மாமாவை ஏன் எஸ் பண்ணி செக் பண்ண? அவர் பிரில்லியண்டா. எனக்கு 3 தடவை கூப்பிட்டாருன்னு எடுக்கல. அதான் ஓப்பனிங் வந்ததில்ல இந்த மாடல்ஸு. அதில் ஒரு பொண்ணு நம்பர்லேருந்து இருக்கிறாரு. S1னா ஸ்ரீதேவி தானே? ஆமாண்டா. உனக்கு தான் மச்சான் வாங்கினேன், கொடுக்க மறந்துட்டேன். பார்ப்பலாம். எவ்வளவோ போச்சு, இதுவும் போச்சா? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆன் த வே மாமா. டிராஃபிக் ஹெவியா இருக்கு. 10 நிமிஷம். டேய் சீக்கிரம் வாங்கடா, வரதராஜன் சார் வர டைம் ஆயிடுச்சு. பர்சனலாக தான் லேட் ஆயிடுச்சு மாமா. நீ வைங்க சீக்கிரம் எனக்கு வாங்க. தெரியாம அவ எப்போ உங்ககிட்ட நம்பர் வாங்கினா? தேங்க்யூ மேம். அப்போ நீ ஸ்ரீதேவி உஷார் பண்ணிட்டல்ல?
என்ன அப்படி பாக்குற? என்ன பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன், இவ்வளோ அழகாக பார்த்ததே இல்லை. நீங்கள் பெங்களூரா? இல்லையே. ஏன்? நான் சென்னை. இல்லை, பொதுவாக அழகான பொண்ணுங்கனாலே பெங்களூர் தான் சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா ராய், அனுஷ்கா சர்மா, அதான் கேட்டேன். நான் சென்னை. ഞാൻ കൊച്ചി. உங்களை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் கொச்சின் தாங்க சொல்லுவாங்க. ஹவ் காஃபி? ലഞ്ച് ടൈമൊക്കെ കോഫിയോ വാ? இங்கே இல்லை, ஊரில். യാ ഷുവർ. பாய் சந்தியா. ഏയ് എൻ പേര് സന്ധ്യ അല്ല. சாரி. ശ്രീദേവി. ശാന്തി. ശ്വേത. നിന്റെ നമ്പർ എത്ര? നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയോ? കുറച്ച്. ഓ 98450 9677 11921. பாய். அந்த பொண்ணு சரியில்லை மச்சே. ஹாய். ஏய் அவன் நம்மள தாண்டி பார்க்கறான். சும்மா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். என்னடா அந்த பொண்ணு சரியில்லடா. அந்த பொண்ணு சரியில்லை மச்சே. ஓகே சார், நான் ஈவினிங் கால் பண்றேன். பை. என்னடா மச்சே. அந்த பொண்ணு சரியில்லை தானே? இனிமே பொண்ணு விஷயத்துல உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டேன்னு வை, என்ன செருப்பாளி ஆடுறா. கோச்சுக்காதடா, நம்ம கையில் என்ன இருக்கு மச்சே? மச்சே பாத்தியா சிச்சுவேஷன் தாங்கடா. பாரபட்சமே இல்லாம உஷார் பண்றேன். என்ன கிரௌடு அல்லுதே. ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாய்ஸ் கமிங். நல்லா கேட்டுக்கங்க, இன்னைக்கு திருடன் புலிச்சு விளையாட்டு சும்மா ஜெகஜோதியா இருக்கும். அண்ணன் போற போக்குல எந்த கடைக்குல புகுருவேன்னு எனக்கே தெரியாது. அண்ட் ஸ்பாட்ல டிசைட் பண்ணுவேன், பிக்கப் பண்ணிக்கணும். புரியுதா? இப்ப மாட்டுக்கு தொப்பிய மாட்டிட்டோம், பிடிங்க லத்திய புடிச்சிட்டோம், யூஸ் பண்ணுங்க புத்திய. ஷாட் த கேம். அட்ரா ஐயோ அடியாதீங்க. ஏன் சார்? என்ன சார், என்ன தப்பு பண்ணிச்சு பையன் இவ்வளவு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? திருட்டு பையன் சார், அதான் அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ திருட்டு பயலா? இவனை எல்லாம் இப்படியா சார் நடக்க விட்டு அடிக்கிறது? அல்ல கொதிக்கிற தார் ரோட்ல உருட்டி எடுத்து வாயில லத்திய கொடுத்து சும்மா குத்துன்னு குத்துங்க சார். ஆங்க காந்தவல்லி நகை மாளிகை சிக்கிட்டாண்டா காந்தவல்லியோட கள்ள பூசை. ஐயா நான் எல்லாத்தையும் இவர்கிட்ட தான் கொடுத்தேன். இவர்கிட்ட கொடுத்த? இவர்கிட்ட கொடுத்த? இவர்கிட்ட தாங்க கொடுத்தேன். டேய் என்கிட்ட என்னடா கொடுத்த? நான் திருடிட்டு வந்த 10 பவுன் நகையை உன்கிட்ட தானே கொடுத்தேன். 10 பவுன் நகை கொடுத்தியா? என்கிட்ட எப்படா 10 பவுன் நகை கொடுத்த? ஐயோ வாங்கின 20 பவுன் இல்லைங்கிறான் ஐயா. டேய் 10 பவுனே நான் வாங்கலங்கற, 20 பவுனுங்கற. ஐயா எல்லா திருட்டு போயிட்டு நகை வாங்குறதுனால என்கிட்ட வாங்கின நகையை மறந்துட்டான் போல இருக்கியா? ஐயா நான் என்னென்ன நகை கொடுத்தீங்கிற பூரா கடைக்குள்ள வந்து காட்டுறியா? என்னை கடைக்குள்ள கூட்டி போகையா? அடிக்காதீங்க, நான் உள்ள வந்து என்ன சார் ஒரு திருட்டு பையன் பேச்சு கேட்டு உள்ள வர்றீங்க? குறுக்குல பேசாத, நீ காட்டுற. காட்டுறீங்கயா காட்டு வாயாக்கிட்டு. சார் இந்த சின்ன ஒட்டியான சார், அப்புறம் இந்த பெரிய ஒட்டியான சார், அப்புறம் இந்த வளையல் பூரா சார், அப்புறம் இது சார் மறைக்காதையா. அதுக்கப்புறம் இந்த காசு மாலை சார், அப்புறம் இந்த கல்லு வச்ச நெக்லஸ் சார், அப்புறம் இந்த கண்ணாடிக்குள்ள இருக்க நகை பூரா சார். நீ சொன்னதெல்லாம் சேர்த்தா 100 பவுனுக்கு மேல இருக்குடா. பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா அவன் வாயாலே சொல்லிட்டா. பாத்தீங்களா என்கிட்ட 20 பவுனுக்கு காசை கொடுத்துட்டு 100 பவுனுக்கு மேல வாங்கி உள்ள வச்சிருக்கான் சார். நானே திருடேன், என்கிட்டே திருடானா இவன் எப்படி படுத்துறேன்? பல திருடன் சொல்றாங்களா, எடுத்து வையா. யாருன்னா எனக்கு தெரியாது சார். முதலாளி
முதலாளி போலீஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட வாங்கின திருட்டு நகையை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்து தொலைங்க. இதுக்கான நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். யோ, திருட்டு நகையை வாங்கி வியாபாரம் பண்றலாமா? வேலை செய்யற பண்ண போட்டு அடிக்கிறியா? வாங்குவியா? செய்வியா? போலீஸ் ஒண்ணி அடிக்கிறதுக்குள்ள நான் காட்டு நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருப்போம். இது வாங்கின நகை இல்லையேன்னு சொல்லி அறியாம அடி வாங்கி சாகுறானே முதலாளி. இந்தாங்க சார், நான் திருடுற நகை. ஏன் சார் நகையை திறனைக்கு என்ன நடு ரோட்ல போட்டு அடிச்சிக்கல? ஏன்ட்ட திருட்டு வாங்கினதுக்கு இந்த வாயில லத்தி விட்டு குத்துங்க சார். கேட்டு இவன் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல படிப்போம். என் மேல எஃப்ஐஆர் எப்பயாரு வேணாம்னா காசை கொடுத்து சரி பண்ணி தொலை. ஆசா அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். முதலாளி இன்னும் மிச்சம் இருக்க நகையெல்லாம் கையை கட்ட போறான். டேய், இன்னாங்க சார். கையெல்லாம் வாங்கியாச்சு சார். போய் கார் எடுங்க சார். இன்ஸ்பெக்டர் தேட போறாரு. நகை அள்ளி கொடுத்து என் பணத்தை அள்ளி கொடுக்கடா. என் பணம் யாரா வண்டி அடிச்சாச்சு இல்லைங்கய்யா. அப்புறம் திரும்ப அடிக்கிறீங்க. சீக்கிரம் கார்ல இருக்க. அந்தால ஏறிட போறான். அந்த களவாணி பணம் யாருன்னு எனக்கு தெரியாது. என் நகையை என் பணத்தை கொடுத்துருங்க. ஐயா 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 காரு ஐயோ என் காரு என் காரு ஐயா காரு காரு கத்துறியா நீ யாரு? வண்டியை ஒரு மணி நிறுத்திட்டு பம்பு செட்ல குளிச்சிட்டு இருந்தேன். கள்ளச்சாவியை போட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ அதவங்க எல்லாம் திருடுறீங்களா? நான் மோசம் போயிட்டேனே. நீ ஏன் மோசம் போன? போலீஸ் வந்து போட்டு கடைக்குள்ள ஊத்தி நகையெல்லாம் கொள்ளை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயா அட பாவி உங்கடே ஆட்டே போடு. யாங்க எல்லாம் கிடக்குது. என்ன பேங்க் பக்கம் வந்துறீங்க? டேய் நகைக்காக கழுத்துல நடக்கிறது அக்கிறது, தண்டட்டிய காதோட அறுக்கிறதுன்னு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? நகை வேணும்னா நேரம் நகைக்கடைக்கே போயிடணும். அதே மாதிரி பணத்துக்காக பிட் பாக்கெட் எல்லாம் அடிக்கப்படாது. ஸ்ட்ரைட்டா பேங்குக்கே வந்துடணும். இது அண்ணனுடைய பாலிசி. எலி சார் நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். டேய் முட்டை அண்ணே தில்மேனியா. டேய் இப்ப அண்ணன் உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம். பேங்க் எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க. Follow me. கூட்டத்துல தாண்டா அந்த எலியோட ஆட்டமே இருக்கு. இதை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் ஓட்டம் எடுத்துறாதீங்க. நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? எலி சார் நீங்க நடக்கிற அழகா பார்த்தா பேங்க் எம்டி மாதிரி. எம்டி இல்ல எம்டி. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா, நான் ஒரு கொள்ளைக்காரன் உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்துவிட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும். இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன். அதுதானே? தெரியுதுல்ல. அப்புறம் என்ன பக்கத்துல டிஸ்கஷன். படிச்சதை புரிஞ்சுக்கிட்டு சட்டுப்பட்டு அனுப்ப பாரு. அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? என்னன்னு? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க, பேங்குக்கு பேக்குன்னு எழுதிருக்கீங்க. ஐயா கொள்ளையடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளையடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. எது வெள்ளையடிக்க வந்து என்ன? ரியாக்ஷன்ற வார்த்தைக்கு ரியல் ஆண்டின்னு எழுதிருக்கீங்க. ரியல் ஆண்டினா யார் தெரியுமா? யாரு? பக்கத்துல மல்லிகையோடு உட்காந்துருக்காங்களே மல்லிகா, அவங்க தான் ரியல் ஆண்டி. ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும்ன்றதுக்கு பதிலாக சுண்டல் கட்டி தரவும்னு எழுதிருக்கீங்க. சுண்டலா? சுண்டலுக்கு நாங்கள் எங்கேயா போவோம்? நாங்கள் என்ன சுண்டல் வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கோம்?
அப்புறம் துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு எழுதியிருக்கீங்க. யோ எழுத்துல வேணா நான் தப்பா துப்பாக்கியே தப்பாக்கின்னு எழுதிருக்கலாம்யா. ஆனா ரியலா ஒரிஜினல் துப்பாக்கியை கொண்டு வந்திருக்கேன். பாக்குறியா? பாரு, எட்டி பாரு, எத்த தண்டின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? நீங்கள் எழுத்து மூலியமாக லீகலாக தானே வந்திருக்கீங்க. லீகலாக தானே மூவ் பண்ண முடியும். இப்படி தப்பாக எழுதிட்டு வந்தா எப்படி சேங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாமல் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. போங்க. என்ன நான் துப்பாக்கி வச்சுட்டு அவளை டெரரா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட பீதியாகாம எனக்கு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. கேட்டு பாரு இவங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியா? பாக்குறியாடா? உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார். ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்களே. நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துட்டோம் இல்லையா? 10 வரையில 4 வரைக்கும் தப்பு இல்லாம இருக்குல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற நீங்க? சார் எங்க பேங்க்ல செக்ல சின்ன ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது எங்க பேங்கோட வழக்கம். சுருக்கமாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் எங்களுக்கும் பாதகம் இல்லாமல் போய் ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாமல் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. நான் சேங்ஷன் பண்ணுறேன். இந்த பாரு என்ன பாரு, நல்லா பாரு. நேராக என் கண்ணு 2 செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க, பேங்கே ஃபயர் ஆயிரும். அங்க பாரு, பொம்பளை பிள்ளைலாம் வேலை பார்க்குது. ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறாத வேண்டாம். நல்ல பக்திமானா இருக்கா, கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணாமாயா? ஐயா ஏப்பா, சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல. அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கண்ணே போலாம். எலிசா வாங்க சார் போலாம். டேய் நில்லியா நில்லு. வெள்ளை அடிக்க வந்துக்காரன் வெள்ளை. இவரை நம்பி நில்லுங்கடா. என்னடா என்ன தனியா விட்டுட்டு வர்றீங்க? என்னண்ணே நீ ஒழுங்கா எழுதுறதுக்கு தப்பா எழுதுற, மூஞ்சியை ரப்பா வைக்கிறதுக்கு அதுவும் தப்பா வைக்கிற. ரப்பா தானடா வச்சிருந்தேன். இல்ல சார், வரங்க மூஞ்சலி மாதிரி இருக்கு. மூஞ்சலி மாதிரி இருக்கா? ஏண்டா டேய், நல்ல மலை குரங்கு மப்டியில் வந்த மாதிரி இருந்துக்கிட்டு என்னையே மூஞ்சலிங்கிறியா நீ? நாக்கு தம்பட மாதிரி வெளியே தவி. ஹலோ, இந்த ஸ்லிப்பை மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா? அப்புறம் சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? பேங்க் இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ளே திருத்தி எழுதி வாங்கி வந்துட்டீங்கன்னா இன்னைக்கே வாங்கிக்கலாம். இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் குடியரசு தினம், அதுக்கப்புறம் 5 நாள் பேங்க் ஸ்ட்ரைக். உங்க நல்ல மனசுக்காக சொல்றேன். இன்னைக்கு 1 மணியை மிஸ் பண்ணீங்கன்னா 1 வாரம் தள்ளி போயிடும். புரிஞ்சுதா? பெஸ்ட் ஆஃப் லக். சீக்கிரம் வந்துருங்க. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. டேய், இவனை நம்பி இந்த ஒரு பேங்க் மட்டும் இல்லடா, இவனை நம்பி எத்தனை பேங்க கொடுத்தாலும் சரி, சர்வதேச தீவிரவாதியை வந்தா கூட சர்வசாதாரணமா டீல் பண்ணி அனுப்பிடுவான்டா. பிரதர், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, இவன் இங்கனக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கான். மறுபடியும் பேங்கா? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு இப்படி எல்லாம் ஒரு பேங்க் மேனேஜர் இருப்பான்னு தெரியாம நான் கொள்ளை அடிக்க வந்துட்டேன். செவமி காட்! பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ரத்து செய்யும் வரை பயப்படாதே. என்னது? விமானத்தை ரத்து செய்யணுமா? என்ன விளையாடுறீங்களா? என்னதான் உங்க பிரச்சனை? பின்ன என்ன சார்? ராத்திரி 11 மணிக்கு 1, 1 மணிக்கு 1, அசந்து தூங்குற நேரம் 3 மணிக்கு 1, அதிகாலை 5 மணிக்கு 2, இப்படி ஏற இறங்கன்னு தலைக்கு மேலேயே சுத்தி திருத்திக்கிட்டா மனுஷ மக்கள் எப்படி சார் தூங்குறது? அதுக்கு தான் சார் இந்த உண்ணாவிரத போராட்டம். டேய், சவுண்ட் இல்லாம எப்படா ஃளைட் பறக்கும்? சாரி சார், லிசன் டு மீ. சார், ஒரு புருஷன்காரன் குரட்டை விட்டான்னா பொண்டாட்டிக்காரி டைவர்ஸ் பண்றான், பொண்டாட்டிக்காரி குரட்டை விட்டா புருஷன்காரன் டைவர்ஸ் பண்றான். கேவலம் ஒரு குரட்டைக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு போது சார். ராத்திரி பூரா சவுண்டை கொடுத்துட்டே பிளேட்டுகள் பறந்துக்கிட்டா மனுஷ மக்கள் எப்படி சார் குழந்தை குட்டியோட தூங்குறது? இந்த மாதிரி சவுண்டோட பறக்க வர்றதுக்கு யார் சார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? கேன் யூ ஆன்சர்? டேய், பெர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்கலன்னு சவுண்ட் வரதாண்டா செய்யும். அப்ப பிளேட்டை சிட்டி மேல பறக்க விடாம ரூட்டை திருப்புங்க. சார் சார், இதுக்கே சார் டாஸ் புஷ்ங்கிறீங்க? ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தா ஏர்போர்ட்டை காலி பண்ணுங்க. டேய், ஏர்போர்ட் என்ன ரிக்ஷா ஸ்டாண்டா? உடனே காலி பண்றதுக்கு எங்களுக்கு இப்போதைக்கு அப்படித்தான். ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? சார், நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். எது சமூக ஆர்வலர்கள்? பாத்தீங்களா சார்,
போரா பையனும் சமூக தீவிரவாதி மாதிரி இருந்துக்கிட்டு உங்ககிட்ட சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க. ஏட்டு என்ன ஊதுது? இவனுங்களை வேற மாதிரி டீல் பண்ணுங்க சார். டேய் முதல்ல இந்த இடத்த காலி பண்ண போறீங்களா இல்லையாடா? நீங்க ஏர்போர்ட்டை காலி பண்ண முடியுமா முடியாதா? காலி பண்றடா. ஏண்டா அண்ணன் சரியா தானடா பேசுறேன்? தெரியல. சுத்தம். ஹலோ கண்ட்ரோல் ரூம். எத்தனை பேர் போராட்டம் நடத்துறாங்க? ஒரு 20-25 பேர் சார். இன்னும் half an hourல கலெக்டர் வந்துருவாரு. அதுக்குள்ள கிளியர் பண்ணுவீங்கல்ல? இல்ல சார் கிளியர் பண்ணிடலாம் சார். பிரச்சனை இருக்காதுல்ல? கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் சார். என்னண்ணே ஏதோ கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது வேற ஒண்ணுடா, நம்ம ஏர்போர்ட்டை காலி பண்ண சொல்லணும்ல, அதைத்தான் இங்கிலீஷ்ல கிளியர் பண்ணிடுறேன்னு கிளியரா சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்னடா பின்னால எல்லாரும் பொட்டு பொட்டுன்னு கால்ரா வந்த மாதிரி விழுவாங்க? விழுகாம என்ன பண்ணுவாங்க? உண்ணாவிரத்துக்கு இடையில எல்லாருக்கும் ரகசியமா பிரியாணி வைத்தர சொன்னீல்ல, அதை நம்பி இவங்கெல்லாம் சாப்பிடாம தொலைஞ்சிட்டாங்க. யோ இந்த விழுந்து கிடக்கிற சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரையும் தூக்கி வண்டியில போடுங்கயா. எஸ் சார். என்ன பணத்தை தூக்கிட்டு போடுற மாதிரி போடுறாங்க? என்ன கேளுங்க. என்ன கேக்குறா ரிஹர்சல் பாத்திர வேண்டியதான். டேய் நீ கேளுடா. அண்ணே இந்த உண்ணாவிரத்துக்கு தலைவரே நீங்க தானே, நீங்க தான் கேட்கணும். கேளுங்க. தலைவன் நான் சொல்றேன், நீ கேளுடா. குர்ரா சவுண்ட். ஹலோ சார், என் தலைவன் உத்தரவு இல்லாம இனிமே ஒரு பையிலையும் தொடக்கூடாது. ஜாக்கிரதை. ஐயோடா அவனை தோச்சு வண்டியில தூக்கி போடுங்கயா. சார் என் கை வைக்காதீங்க. என் தலைவன் சார் தலைவா என்ன காப்பாத்துங்க தலைவா. தலைவா ஐயோ வண்டியை போட்டுட்டானுங்களே. இதான் போலீஸ் அடியா? அடமல மாதிரி சட்ட சட்ட சட்டல விழுது. ஐயோ நம்மளும் நேரம் முழு போலீஸ் அட்டுக்கலர் ஆயிருந்தா இவனை பிரிச்சு நேர வாக்கிய எனக்கும் கிடைச்சிருக்குமே. என்ன இப்படி அராஜகம் பண்றாங்க? மயங்கி விழுந்தவளை மட்டும் தூக்கி உள்ள போடுவாங்க. பார்த்தா உனக்காக குரல் கொடுத்தவனே கும்மி எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அடுத்த நம்மளால தூக்கி உள்ள போடுவாங்க. சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணுங்க. சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணுங்க. இருக்கா அந்த மாதிரி தைரியமா இருக்கடா, தைரியமா இருக்கு. பார்ட்டி நம்மளையும் பண்ற மாதிரில தெரியுது. ரிகல்சர் தான். டேய் மொட்டை நீ கேளுடா. என்னன்னு? என்னது நான் கேக்குறதா? போட்டா என் ஜூனு. டேய் நல்ல இல்ல. சரி சரி விரா விரா. இதுக்காண்டா ஜூனு ஜூலுங்கிற? ஆஹா சுதாரிச்சானே. ஹலோ சார், என்ன சார் எல்லா பசங்களையும் பொதி மூட்டையை தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க? உண்ணாவிரத்துக்கு தலைவன் நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன், ஏன் கண்ணு முன்னாலே அத்துமீறீங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க. டீசெண்டா அரெஸ்ட் பண்ணிட்டு போவீங்களா? அவனை போட்டு அடிக்கிறலாமா எல்லாருமா சேர்ந்து சாணி மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறீங்க? அவன் ஒரு ஹியூமன் பீயிங் இல்ல. நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணா நாங்க டீசெண்டா வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். என்னது வாபஸ் வாங்குறீங்களா? பின்னாடி என்ன எழுதிருக்கீங்க? புதுசா என்ன எழுதிட்டான்? எல்லாரும் வழக்கமா எழுதுற மாதிரி சாகும் வரை உண்ணாவிரதம் எழுதியிருக்கான். என்ன எழுதிருக்கு? சாகும் வரை உண்ணாவிரதம் எழுதியிருக்கேன் சார். சாகும் வரை உண்ணாவிரதம் எழுதிருக்குல்ல? ஆமா. அப்ப மரியாதையா எல்லாரும் இருந்து செத்து கொடுத்துட்டு போங்க. செத்து கொடுத்துட்டு போகவா? என்ன சார் என்னமோ சொத்தை கொடுத்துட்டு போன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஏண்டா கூட்டமா வருவீங்க, 4 குச்சியை ஊண்டி பந்தல் போடுவீங்க, சாகும் வரை உண்ணாவிரதம் சொல்லி போட மாட்டிக்கிட்டு பேள போற சாக்குலையும் மோள போற சாக்குலையும் 4 நாளைக்கு தேவையானதை சைடில் நின்று கொட்டிக்கிட்டு இங்க வந்து ஃப்ளைட்ல சவுண்டு வரக்கூடாது, ட்ரெயின்ல புகை வரக்கூடாது, பஸ்ல ஹாரன் அடிக்கக்கூடாது, சைக்கிள்ல பெல் அடிக்கக்கூடாதுன்னு உண்ணாவிரதம் இருப்பீங்க. ஏண்டா எதுக்கு உண்ணாவிரதம் இருக்குன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம்? கவர்மெண்ட்ல இருக்கவன இழிச்சவன் நினைச்சிங்களா? நீங்க உண்ணாவிரதம் இருப்பீங்க, நாங்க எங்க பொண்டாட்டி பிள்ளைகள விட்டுட்டு ராத்திரி பகல் உங்களுக்கு வந்து விளக்கு பிடிச்சிட்டு கடைசியா நீங்க சமாதானமாகி சாத்துக்குடி சாரை குடிச்சிட்டு போயிருவீங்க. ஏண்டா இதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? நீங்களா செத்து குடுக்குற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா. அவ்வளவுதானே, விடுங்க சார். உங்க பொசிஷன்ல நான் இருந்தா கூட இதைத்தான் செஞ்சிருப்பேன். டேய் எல்லாம் உட்காருங்க. ஏன் பொசிஷன்ல இவ இருந்தாவா? இவர் பேசுறத பார்த்தா நிறைய உண்ணாவிரதத்துல அட்டெண்ட் பண்ணி இவரும் பட்னியாவே கடந்து பாரு போல இருக்குப்பா. உள்ள இருக்க படகு பாபு பிக்கப் பண்ணலான்னு பார்த்தா இவர் செத்து கொடுத்துட்டு போறன்னு சொல்றாரு. போலீஸ்காரங்க எல்லாம் பக்கமா அணை கட்டிட்டாங்க. எப்படி தப்பிக்கிறது? டேய் அணைக்கட்டுன்னு ஒன்று இருந்தா மதகுன்னு ஒன்று இருக்கும்டா. இங்க இருக்க அணைக்கட்டுல அம்புட்டு மதகும் திறந்து கிடக்கு. என்னது மதகா? புரியலையா? அங்கே பார், அந்த கவட்டை தான் மதகு. அதாவது நாம தப்பிக்கிற வழி. இந்த கவட்ட வழியா எவன் நுழைய முடியுமோ அந்தந்த கவட்ட வழியா புகுந்து தப்பிச்சு உயிர் புழைச்சுக்குங்க.
இல்லைன்னா அந்த ஆள் சொன்ன மாதிரி இருந்து செத்து கொடுத்துட்டு வாங்க. புரியுதா? நான் ஜூட்டுனவனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவாடா? பேசாம மேல போய் இவனோட பர்சனல் ரூம்ல தேடிட வேண்டியதான். பணம், ஐயோ நம்ம திருந்தனுக்கு அப்புறம் இவ்வளவு பணம் கண்ண சிக்கிறே. சரி இருக்கட்டும், எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் தானே வரப்போகுது. சரி தொடச்சி வச்சிருக்காங்களே. இங்க வர்றா. உண்மைதான், எல்லாமே புது அனுபவமா தான் இருக்கு. வேற எங்க தேடுறது? என்ன பாத்ரூம்ல வந்து இவளும் எதை தேடிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம மேல நம்பிக்கை இல்லாம அந்த ஒட்டகச்சிவிங்கி இவளை அனுப்பிருச்சோ? இருக்கட்டும் பாப்போம். இவ எந்த எவிடன்ஸ் எடுக்கிறாளோ அதே எவிடன்ஸை இவட்ட வந்து இவளுக்கு தெரியாம நம்ம ஆட்டையை போட்டு போயிட வேண்டியதான். பாக்கண்டி, இவளு ரவுண்ட்ல வர்றாளே. என்ன ஏதோ விசில் சத்தம் கேக்குது. ஆஹா, அந்த முதலைக்கு பிறந்தே வர்றான் போல் இருக்கே. Julie, my doll. Boss. You are simply fantastic today. You know, the way you danced, you just flowed through the hall and everybody's eyes were on you. In fact, Sollapona, I was spellbound. என்ன கட்லு மேல கடைய போட்டா? ஐயோ. என்ன பாஸ், திடீர்னு ஏ ரூம்க்கு வந்திருக்கீங்க? என்னது இவ ரூமா? I own you. சுத்தம். And by the way, Julie,
சரக்கு இருந்தா மட்டும் போதுமா? சைட் டிஷ் வேணாமா? சைட் டிஷ் தானே பாஸ். சைட் டிஷ் இந்தாங்க. கேலி பண்ணற ஜூலி, நான் கேட்ட சைட் டிஷ் இது இல்ல, இது. பாஸ் நீங்க எனக்கு ரொம்ப குடிச்சிருக்கீங்க. நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ கிளம்புறீங்களா ப்ளீஸ்? கம் ஆன். என்னது ஜூலி, நான் எத்தனை நாளா ஆசாத்தியா வருவேன். எப்போ பார்த்தாலும் நான் ஃபுல் ஆயிட்டேன், ஓவர் ஆயிட்டேன் போன்னு சொல்றிய. உண்மைதான். ஸோ நீ என்ன போர் சொல்லக்கூடாது. இங்க இருந்து பார்க்கும்போது நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ பாஸ் வாங்க பாஸ். ஏன் பாஸ் இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? வாங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்போ நீங்க போய் தூங்குங்க. நல்லா கேட்டுட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நான் சொல்றேன். Okay. I'll come tomorrow. You should say okay. Okay. ஏய் ஜாலி வெளிய வா. வெளிய வா. ஐயோ கோமா இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏந்திரி. இந்த நேரத்துல உனக்கு ஏ ரூம்ல என்ன வேலை? அது வேற ஒண்ணும் இல்ல ஜூலி. என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணோட ரூமுக்குள்ள வந்து அதுவும் கட்டல் கடியில படுத்திருப்ப? உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு. கோவப்படாத ஜூலி, இந்த ஹோட்டல்ல எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்கு. ஏ ரூம்னு உள்ள வந்து பார்த்தா இது ஓ ரூம். உடனே உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னா கிளம்புனேன். அதுக்குள்ள பாஸ் வந்துட்டாரு. ஓ ரூம்ல நான் இருக்கிறத பாஸ் பார்த்தாருன்னா உன்னை தப்பா நினைக்க மாட்டாரா? அதான் ஒளிஞ்சுக்கிட்டேன். நியாயப்படி பார்த்தா நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும். ஏய் ஜாலி, எதுக்கோ உள்ள வந்துட்டு நல்லா சமாளிக்கிற. அதெல்லாம் இல்ல. இங்க வா ஜூலி. அனுபவம் புதுமை. வெளியில வெயிட் பண்ணுவாரு. சீக்கிரம் போணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க போணும். போ. கிளம்பல பாரு. என்ன ஏதோ உடையிற சத்தம் கேக்குது. உடைஞ்சிருச்சா? சுத்தம். என்ன சாவிய வேற காணா? டபுள் சுத்தம். இந்த வர்ற வண்டியில ஏறிற வண்டி தான். என்னையா என்னைய கொஞ்சம் ஏத்திட்டு போங்கய்யா. அப்ப முன்னாடி படு. இல்லைங்க, பின்னால ஏத்திட்டு போங்கன்னு சொல்ல வந்தாங்க. குப்புற படு. அப்பு உங்களுக்கு பின்னால ஏத்திட்டு அப்படி கொண்டு இறக்கணும்னு சொல்ல வந்தேன். வண்டியை விடியா, எனக்கு அவசரமான வேலை இருக்கு. ஐயோ எனக்கு அவசரம் தாங்க. ஒரு அவசரம் இன்னொரு அவசரத்துக்கு உதவ கூடாதா? போங்க வேமா போங்க. வேகமா போங்க. பூ போறேன் போறேன் போயிட்டு இருக்கேன். சுட்டு என்னையா போலீஸ் பின்னால சுட்டுக்கிட்டு வருது? வேற யாரா? என்னத்தான் ஒன்னையா சுடுது? தீவிரவாதி என்ன சுடாம இருப்பாங்க? தீவிரவாதியா? ஏண்டா
ஆளை பார்த்தா தர்பூசணி வியாபாரிமா இருக்கு, தீவிரவாதிகிற. இதெல்லாம் ஏறப்பே சொல்றது நீ. வேண்டாம் தான் சொன்னேன். நீ வம்படியா வந்து ஏன் உட்காந்துக்கிட்ட? சரி போனா போகுது. ஏன் முதுகுக்கு ஓ முதுகு ஒரு கவசமா வாங்கணும்னு நானும் ஏத்துக்கிட்டேன். கவசமா? ஏண்டா அவசரத்துக்கு ஏதோ ஒரு மனுஷனுக்கு கவசமாக்கிட்டீடா. குறுக்க பேசினா நேரம் வண்டியை லாரி கட்டி விட்டு நான் மட்டும் ஜம்ப் பண்ணி வேற வண்டியில போயிட்டே இருப்பேன். ஏண்டா ஒரே நேரத்துல இவ்வளவு வேலையுமா செய்வ நீ? எல்லா வேலையும் செய்வேன். ஐயா துடாதீங்க துடாதீங்க. நான் வேற இவன் வேற ஐயா. என்ன எனக்கு விடுறா. மரியாதையா வண்டி ஓட்ட தீவிரவாதிங்க. பின்னாடி வந்து கேங் லீடர் வண்டியை நிப்பாட்டுங்க, இல்லைன்னா 2 பேரும் சேர்த்து சுட்டுறேன். என்னடா என்னைய கேங் லீடருங்கிறாங்க? அந்த பார்த்தா அப்படியே இருக்கு. சொகுசா வந்து வண்டி ஏறி உட்காந்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணுயா, என் குலசாமியே போட்டு சுட்டு போட்டு என் பின்னாடி வந்து உட்காந்து மாதிரி இருக்கு. குலசாமியா? அழுவு அழுவு நல்ல அழுவு. உனக்கு இப்ப நீ எப்படி ஓடுற பாக்கலாம்? கரெக்டா தான் வந்து விழுந்திருக்கோம். ஃபாலோ பண்றா எலி, ஃபாலோ பண்ணு. ஏ பாசு, உன்னை விடவே மாட்டேன்டா பாசு. இதுதான் இவங்க கூடுற இடமா? எப்படியாச்சும் உள்ள போய் இவங்க கூட பேசணும்னா கண்டுபிடிச்ச வேண்டியதான். எப்படி போறது உள்ள? எப்படியோ போவோம். ஆகா, டிபார்ட்மெண்ட் திரும்பி நிக்குது. வெயிட் பண்ணு. எடுத்து மாட்டிட வேண்டியது. Excuse me, sir. Yes. May I help you? How many rooms in this hotel? உங்களுக்கு எத்தனை ரூம் சார் வேணும்? ஜெர்மன், லண்டன், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா கால்குலேட் பண்ணா மொத்தம் 150 ரூம்ஸ் தேவைப்படுமே. 150? அஃப்கோர்ஸ். சார் நீங்க ஜான் ஃப்ரெட்டோ ரூல் ஃப்ரம் லண்டன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கப்பலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பிஸ்னஸ் மேக்னட், லேண்ட் லார்டு. இமிடியேட்டா ரூம்ஸ் கிடைக்குமா? Definitely, sir. Please wait. Sir, any juice? எஸ், 1 ஸ்ட்ராபெரி. Okay. ஆரஞ்சு 2. Okay, sir. திரும்ப மாட்டேங்கிறான். Excuse me, sir. 1 second, sir. நான் மேனேஜர் கூட்டிட்டு வந்தேன். ஓகே 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 ஓகே. Excuse me? Yes. My glass. Oh, sorry. Blunder mistake. It's okay. வர 10ஆம் தேதி கணக்கெடுக்க எல்லா ஏற்பாடையும் பண்ணி எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அன்னைக்கு 11 மணிக்கு இரு. நீங்கள் 11 மணிக்கு வரும்போது 100 போட்டு ரெடியாக இருக்கும். வழக்கம் போல பல மக்கள் இல்லை பாஸ், அங்கே போலீஸ் கிட்ட அதிகமாக இருக்கும். இந்த தடவை பட்டினம் பக்கத்தில் வச்சு முடிச்சு. ஓகே, அதான் சரி. லெட்ஸ் கோ. என்ன சத்தம் நின்றுச்சு? என்னது இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு நீங்க போயிட்டாங்க. இங்க நிக்காம போய்கிட்டு இருக்கு. எது நரம்பு கிரம்பு கட் ஆயிருச்சா
தேவையில்லாம ஓசியில ஜூஸை வேற குடிச்சு விஷப்பரிசில மாட்டிக்கிட்டோமே. அப்பா Oh my God! ஐயோ ஜிப்புல சிக்கிருச்சே. எங்க கார காணா? யாரா நீங்க அழைச்சு பண்ணி தூக்குற மாதிரி தூக்குறீங்க? இருக்குடா இருக்குடா யாரா நீங்க போடுங்க நிறுத்துக்கடா. எதுக்குடா போன நீ இப்படி அடிக்கிறீங்க? ஏய் காரணம் வேற சொல்லமா உனக்கு? அடிங்கடா அவனை. நீ ஏன்டா கீழே உட்கார்ந்து உடுக்கடிக்கிறே? வாசேடு நீ சொன்னாலதான் போட்டு போல்துனுக்குறோம். அந்த ஆளே காட்டு நானும் மூஞ்சில 2 குத்து குத்துது. ஏய் சேட்டுக்கு மூஞ்ச காட்டு. அரே சைத்தான் கி பச்சா நான் சொல்றது இந்த ஆளு இல்லே, அது படா பீஸ், இது சோட்டா பீஸ். சோட்டா பீஸா? நீ குத்த துட்டுக்கு இவனை போட்ட இஷ்டம். அவனை அடிக்க 10,000 ரூபாய் உனக்கு எதுக்குமா கொடுக்கணும்? அவன் கையில வெறும் 10 ரூபா கொடுத்தா 10 தடவை அவனே அவன் மூக்கிலே குத்திக்கும். என்ன சேட்டு நம்மள இவ்வளவு சீப்பா திங்க் பண்றான்? நான் சொன்ன ஆளே அடியிலே சேட்டு வேற ஆளை வச்சு உன்னை அடிச்சு குட்டை காசு புடுங்கும். நம்ம கணக்கு மிஸ் ஆகி போச்சே. இப்ப வருத்தப்பட்டு என்னடா பண்ண? இதெல்லாம் முதல்ல யோசிக்கணும் முட்டா பயல்களா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன்னை அச்சதுக்கு 10,000 ரூபாய் துட்டை கொடு. அடி வாங்கினதுக்கு நான் 10,000 கொடுக்கணுமா? பின்ன ஓசில அடி வாங்கி ஓடலான்னு பாக்குறியா? என்னடா புது ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறீங்க? நீங்க ஆளை மாத்தி அடிச்சதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு 10,000 நீங்க கொடுக்கணும். அதை விட்டு என்கிட்ட 10,000 கேட்கறீங்க. உன்னை யாரு மாறு வேஸ்ட் சொன்னா? சேடு குத்த 10,000 ரூபாய்க்கு உன்னை போட்ட இஷ்டம். அவன் சொன்ன ஆள் அடிக்க யார் பணம் கொடுப்பா? நீ தான் கொடுக்கணும். ஏய் என்கிட்ட எல்லாம் சல்லி காசு கிடையாது. ஏய் நாங்கெல்லாம் கூலி பண்ணடா, கூலிக்கு வேலை செய்யறவங்க. கடனை உடனே வாங்கி கறி மீன் சாப்பிட்டு உடம்ப வளர்த்து தானே அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். மாட்டேங்கிறியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இந்த காசை வாங்கிட்டு போய் தான் பொஞ்சாதி புள்ளிக்கு கஞ்சி ஊத்துறோம். டேய் இதெல்லாம் ஒரு பொழப்பு? இதுல பொண்டாட்டி பிள்ளை சென்டிமெண்ட் வரையா? இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு. மச்சான் இவன் இங்கிலீஷ் பேசுறத பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி தெரியுது. ஆமாடா மச்சான், இவனை தூக்கின்னு போய் குத்துன்னு குத்தி மொத்த சொத்து ஏத்தி வாங்கடா. தூக்குடா அவனை. இங்கிலீஷ் பேசுறவன பூரா பெரிய பணக்காரன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்களே. ஏப்பா நான் குத்துமதி பாதாண்டா இங்கிலீஷ் பேசுனேன். என்னை நம்புங்க. பிலீவ் மீ. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இங்க காது கீழம்மா, காது கீழே. சங்கில அப்பா யாரு? வாங்க சார் வாங்க. ஏமா நீ கூடமா, நான் ஒத்த வச்சுக்கிறேம்மா. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சார். கூப்பிடுறேம்மா. சரி, உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு தானே நல்லா சூறாவளியில் மாட்டின புளிய மரம் மாதிரி இருக்கு. இது சரிப்பட்டு வராது சார். போங்க சார் எந்திரிச்சு. ஸ்பை வேலை கொடுத்துருக்காரு. போகிற வரவெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவு. ஆமா, என்ன நடந்துச்சு? என்னென்னமோ நடக்குது சார். ஒரு 10 பேர் அங்கேருந்து வந்தாங்க. ஒருத்தன் சொன்னா அண்ணே இவன் தானே அவன் தான். இன்னொருத்தன் சொன்னா இல்லை இவன் தான் அவன் தான். ஐயோ நான் விஷயத்தை கேட்கலையா? வேற அந்த ஹோட்டல்ல என்ன நடந்துச்சு சொல்லி எலி. ஏன் சார் இவ்வளவு வாங்கு போட்டு கிடக்குறேன், அதை விசாரிக்காம உங்க காரியத்திலே கண்ணா இருக்கீங்க. நியாயமா இதெல்லாம்? ஐயோ சீக்கிரமா சொல்ல, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய சார். நீங்க சொன்ன மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் ஒருத்தன் அங்க நடக்கிற பூரா வாட்ச் பண்ணி இங்க வந்து ஊதுன்னு ஊதுறான் சார். இப்ப கூட கப்பல்ல சரக்கு வர்றான், அதை எடுக்கிறதுக்கு நேரங்காலமெல்லாம் பார்த்து கொடுத்துருக்குது அவன் தான். எப்ப கடத்துறாங்க? எங்க கடத்துறாங்க? அது சார் 10ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு. சார் இடம் மறந்து போச்சு சார். ஓ கமான் எலி, உன்னால முடியும். யோசி. கமான். சார் இருங்க சார். நான் ரேஸ்ல குதிரையா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ பந்தயம் கட்டிட்டு உட்காந்துக்க மாதிரியே கமான் இருக்கீங்க. இருங்க சார் சொல்றேன் இருங்க.
சார் வந்துருச்சு. பட்டணம்பாக்கம் கரையில் சரக்கு எடுக்கிறாங்களா சார்? அதுவும் 100 கண்டெய்னர். 10ஆம் தேதி பட்டினம்பாக்கம். சார் அவன் முகத்தை பார்க்கறதுக்கு கடைசி வரைக்கும் எவ்வளவோ போறாங்க சார். கடைசியில் ஏன் மூஞ்சிட்டா கும்பலா சேர்ந்து எங்க ஆளை காணா? 10ஆம் தேதி தானே சொன்னேன், அதுக்குள்ள பட்டணமாக்கம் போயிட்டாரு இந்த ஆளு. ச்சே, இந்த ஆள் பேச்சக்கிட்டு டிராவல் பண்றது ரொம்ப டிபிக்கல்ட்டா இருக்கு. எப்படியோ போலீஸானா சரி. சீக்கிரம் போலாம். ரைட். எக்ஸ்கியூஸ் மீ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ். ஹாப்பி தேவதாஸ் டே. நேற்று வேலண்டைன்ஸ் டேன்றதுனால என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட என் லவ்வை சொன்னேன். அவன் என் லவ்வை அக்செப்ட் பண்ணல. அதை தான் நான் இன்னைக்கு தேவதாஸ் சேவா கொண்டாடுறேன். நல்ல வேலை என் லவ் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நிமிஷம் இதை பிடிச்சிங்கண்ணே, தேங்க்யூ. என்னடா இவன் லவ் ஃப்ளாப் ஆனதை ஜாலியாக கேக் வெட்டி கொண்டாடுறேன்னு பார்க்குறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். கேக் பிரதர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த உலகத்தில் பொண்ணுங்க அழகிறதுக்கு 1000 காரணம் இருக்குது, ஆனால் பசங்க அழகிறதுக்கு ஒரே காரணம் பொண்ணுங்க மட்டும்தான். கரெக்ட் பாஸ். ஹலோ, உங்க காதலி உங்களை பிடிக்கலன்னு சொன்னதுனால காதலே இல்லைங்கிறீங்களா? குட் கொஸ்டின், ப்ளீஸ் சிட் டவுன். நான் காதல் இல்லைன்னு சொல்ல, உண்மையான காதல் இல்லைன்னு தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், என் லவ் ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் எழுந்துக்கலாம். என்ன யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஃபேஸ்புக்கில் நீ ஏன் அந்த பொண்ணோட பேசுகிற, அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஐ எம் a ஃப்ரீ பேர்ட். ஒரு பொண்ணை லவ் பண்ணி நிறைய டார்ச்சரை அனுபவிக்கிறது பெட்டரா, இல்லை அந்த பொண்ணு இல்லாமல் ஜாலியாக இருக்கிறது பெட்டரா? சொல்லுங்க பிரதர். தனியாக தான் பெஸ்ட் பாஸ். வெரி குட். இனிமேல் February 14th யாருனா லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா வருத்தப்படாதீங்க. February 15th இருக்கு, தேவதாஸ் டே. லெட்ஸ் கட் த கேக். வசந்தா, இப்பவே மணி 8 ஆச்சு. 10 மணிக்கு இன்டர்வியூல இருக்கணும். எங்கடி போனா? அப்பா, அவன் நைட்டு குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடந்தாலும் கரெக்டா காலையில டிஃபனுக்கு வீட்டுக்கு வந்துருவான். ஏய் சும்மா இருடி. உங்க அப்பா இப்பதான் ஏதோ கட்சிக்காரங்க கையில காலில விழுந்து அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவனுக்கு எப்படியாச்சும் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போக கவர்மெண்ட் ஜாபா? ஹேய், அண்ணன் வந்துட்டான்டி. போய் கொஞ்சம். ஏண்டா செல்லம், ராத்திரி ஃபுல்லா காணோம், முகல்லாம் வாடி இருக்கு. எங்கடா போயிருந்த? கவர்மெண்ட் ஜாப் விஷயமா ஒரு ஆபீசரை பார்க்க போயிருந்தேன். அப்படியா? அவர் என் ஃபுல் டீடைல்ஸ் கேட்டாரு. கேட்டுட்டு உயிரை விட்டாரா? இவ தொல்லை தாங்க முடியலையே. உனக்கு இருக்க எபிலிட்டிக்கு இந்த வேலை கன்ஃபார்ம் ஆயிடும், கை நிறைய சம்பளம் சொன்னாருமா. ஆனா என்ன, இந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும் அப்படின்னாரு. இந்த வேலைக்கு 6 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்றேன் சார் சொல்லிட்டேன். சரிதான் நான் சொன்னது. நீ 60 வருஷம் கூட வெயிட் பண்ணுவ, என்னால வெயிட் பண்ண முடியாது. என்னம்மா, அப்பா நம்மளெல்லாம் விட்டு காசி போய் அகோரி சமயம் வைப்படுறதா? காசிக்கெல்லாம் ஒண்ணும் போல, நீ ஓசில உட்காந்து சாப்பிடறல, உன்னை வேலைக்கு போக சொல்றாரு. நீ இதே மாதிரி பேசினாரு, உன் வேலை காலியா போகுது. ஒரு வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வேலையில முக்கியம் பஞ்சுவாலிட்டி தான். டைம் பாத்தியா? டைம் பாத்தியா? நீ அவளை திட்டுறது இருக்கட்டும், நம்ம கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல ஒரு பியூன் வேலை காலியா இருக்கு. என்னடா முழிக்கிற? நீ இன்னும் அரியர்ஸே பாஸ் பண்ணல, உனக்கு என்ன அதிகாரி வேலையா கிடைக்கும்? டேய், அந்த கவுன்சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான லேடி. என்னதான் சிபாரிசு இருந்தாலும் இன்டர்வியூஸ் தான் ஆள் எடுக்கறாங்க. 10 மணிக்கு இன்டர்வியூ, குளிச்சிட்டு கிளம்பு. டேய், காப்பி ஒண்டடி. நல்ல பிள்ளை இல்ல, போயிட்டு வந்துரு. என்னடா ஃபியூச்சர்ல பிஎம் ஆ போற என்ன பியூன் வேலைக்கு அனுப்புறாங்க? பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்க்குலாம் இது மாதிரி சோதனை வர்றதுண்டு, இருந்தாலும் அட்டன் பண்ணுவோம். நான் மச்சான் கையில் ஃபைலு. ஒய் காலிங் அர்ஜென்ட். கவர்மெண்ட் ஆஃபீஸில் பியூன் வேலைக்காக போகிற மச்சி. பியூனா மச்சான்? அந்த அளவுக்கு பிடிச்சது நீ? சும்மாவே இருப்பது மச்சி. என் கிட்ட 4 பேர் கேள்வி கேட்கறதுலாம் பிடிக்காதுடா. எனக்கு தான் உனக்கு பிடிக்காது. நீ எனக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்கறதில்ல, அந்த மாதிரி தான் மச்சான்லாம். இன்டர்வியூ போனா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்து 4 மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக கொடுத்து நீங்கள் எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலான்னா நல்லாயிருக்கும். ஏய், இதெல்லாம் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணாதானே? நீ போன ஊதிக்கோ புட்டுக்கோ, கவலைப்படாத. அப்போ நான் பாஸ் ஆக மாட்டேன். எப்படி மச்சான் நீ எல்லாம் பாஸ் பண்ணுவ? சப்போஸ் இன்டர்வியூவில் ஒயின் ஷாப் எத்தனை மணி திறப்பாங்க, எங்கெல்லாம் பிளாக்ல சரக்கு கிடைக்கும் அப்படின்னு கேள்வி விட நீ கில்லி மாதிரி பாஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. ஐ லவ் யூ மச்சான், யூ ஆர் பாசிட்டிவ் எனர்ஜி. தேங்க்ஸ் மச்சான், கிராண்ட் ஐடியா. மச்சான் பஸ் வந்துருச்சு, போயிட்டு பேர் நாள் சும்மா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்துடலாமா? வேணவே வேணாம் மச்சி. கரெக்டாக பஞ்சுலா போனால் ஒரு வேலை கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க. பொறுமையாக போகலாம், அப்போ தான் கெட்ட பேர் வரும். நான் பிளானிங் மச்சான். மச்சி இந்த பஸ்ல போயிடலாம். வா 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 வா, ஏற ஏற.
என்ன ஃப்ரெண்டு பிட் பாக்கெட் அடிக்கிறவன் பிளான் பண்ணாமல் டக்குன்னு ஏறுற மாதிரி இந்த பஸ்ஸில் ஏறிட்டீங்க. நீங்கள் தானே ஃப்ரெண்டு சொன்னீங்க இந்த பஸ்ஸில் போனால் தான் கரெக்ட் டைம் போக முடியும். என்னாச்சு இவனுக்கு வார்த்தையை பரட்டி பரட்டி பேசுகிறான். பா ஒரு பொண்ணு இந்த அளவு சிரிச்சானா பார்க்குறவன் எவனா பஸ்ஸில் பைத்தியம் ஆயிடுவானே. அந்த பைத்தியம் நம்ம ஃப்ரெண்டு தானா? இன்னைக்கு என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? என்ன ஃப்ரெண்ட் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க போல. வாவ், எப்படி ஃப்ரெண்டு ஒரே லுக்கில் கண்டுபிடிச்சிட்டிங்க? இதை கண்டுபிடிக்க பிஎஸ்எல்வி ராக்கெட் அனுப்ப முடியும். அதான் சாரங்கள் ஊற்றுன சோடா மாதிரி பொங்குறீங்களே. பை த வே நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? ஹாய். என்ன ஃப்ரெண்ட் நீங்களும் மற்றவங்க மாதிரி கட் பண்ணி விடுறீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் கொரியன் சிட்டில் இருக்க 2 சிம் கார்டு மாதிரி. ஒன்று பிஸியாக இருக்கும்போது இன்னொன்று கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐயோப்பா ஏய் ஏன் அழுவுறீங்க? ராஜா மிஷின் கலைஞ்சிருச்சு. உங்களை எப்படி மாத்துறேன்னு பாருங்க. கண்ணு முடிக்குங்க. பழனி ஆண்டி முருகன் ரெடி. சோ இந்த கெட்ட போட்டுக்கிட்டா என்ன சொல்லணும்? யாம் இருக்கு பயமே. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரில்லியன்ஸ், சூப்பராக மாற்றிட்டால. ஆமாமா பெரிய பிரில்லியன்ட். ராஜாவா இருந்த ஒருத்தனை ஒரே செகண்ட்ல ஆண்டி ஆக்கிறதுக்கு பொண்ணுங்களால மட்டும்தான்டா முடியும். ஃப்ரெண்டு இப்போ நம்ம டேலண்ட் காட்டு அந்த கருமத்தையும் பார்க்குறேன். கண்ணகி மேடம் இங்கே வாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அக்கா